தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அதிமுகவும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆனா கடுமையான சொற்களால கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடந்த பல ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியின் மீதும் பாஜக கட்சியின் மீதும் கடுமையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவெளிகளிலும் சட்டப்பேரவைகளிலும் அவருடைய அரசியல் ரீதியான அறிவாலய கூட்டங்களிலும் பேசி வருவது நமக்கு தெரியும். எனவே அவர்கள் தெரிவித்துள்ள கண்டனம் என்பது பெரிய அளவில் பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய பொருளாக இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு மென்மையான போக்கு என்பது உண்மையிலேயே ஏற்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த மென்மையான போக்கு என்பது மத்திய அரசோடு தொடர்ந்து நாம் ஒரு முரண்பட்டு நின்றால் மாநிலத்திற்கு தேவையான நிதிகள் போதிய திட்டங்கள் வராது என்கிற அந்த மனப்போக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினருக்கு, குறிப்பாக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு பார்வையும் பொதுவெளி பார்வையாகவே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த நடைபெறுகிற அவசர செயற்குழு கூட்டம் என்பது அரசியல் பொதுவெளிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாகவும் ஊடகங்களும் கூட ஒரு பெரிய அளவுல பரபரப்பான ஒரு தீர்மானம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இது வழக்கமான செயற்குழு தான். ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு நடைபெற வேண்டும் என்கிற அந்த சம்பிரதாயமான கூட்டமாகத்தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதிலுமே பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிற சூழலில் 7வது தீர்மானமாக தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை, போதிய நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்று ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வந்தவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலும் கூட அது போன்ற விமர்சனம் இல்லை. குறிப்பாக இந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எந்த கடுமையான வார்த்தைகளும் இல்லை. போகிற போக்கில் தேர்தலின் கடைசி கட்டத்திலே யார் பெயரும் குறிப்பிடாமல் சில விமர்சனங்களை முன்வைத்தார். இப்போது இந்த செயற்குழு தீர்மானத்தில் வெறும் கண்டனம் என்கிற பதிவு இருக்கிறது. இது தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லை, நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றுதான் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பொதுவெளிகளில் பேசி வருகிறார்கள். ஆனால் அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால ஒரு மென்மையான போக்கை, கண்டனத்தை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரைக்கருணா.